தாவீது ராஜாவை கவனித்து பாருங்கள். தாவீது ராஜா தன் வாழ்நாள் எல்லாம் அநேக நல்ல தீர்மானங்களை எடுத்திருந்தார். அதில் ஒரு தீர்மானம் இப்படி சொல்லுகிறது. தன் தேவனாகிய கர்த்தரை பார்த்து தாவீது ராஜா இப்படி வேண்டிக் கொள்ளுகிறார். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். உம்முடைய வேத பிரமாணம், உம்முடைய நியாய பிரமாணம் என் இருதயத்தில், என் உள்ளத்தில் எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தேவனுடைய வீட்டிற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு மிக சமீபமாய் வந்திருக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து, ஐயா, கற்பலகைகளில் நீர் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய பிரமாணங்களையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய சொந்த விரலை கொண்டு எழுதினீரே. இப்பொழுதும் உம்முடைய வீட்டிற்கு, உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய சதையான இருதயத்தில் இயேசு கிறிஸ்து உம்முடைய சொந்த விரலினாலே, உம்முடைய சொந்த கரங்களினாலே ஐயா, உம்முடைய வேத பிரமாணத்தை, உம்முடைய நியாய பிரமாணத்தை என் இருதயத்தில், என் மனதில், என் உள்ளத்தில் எழுதுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களுக்கு, என்னுடைய வாழ்க்கை முறையானது உம்முடைய வேத வசனங்களுக்கு ஒத்திருப்பதாக என்று பணிவாயவரை பார்த்து வேண்டிக் கொள்ளுவோமா? என் அன்பிற்குரியவர்களே, கர்த்தருடைய வேத வசனத்திற்கு அதை கை கொண்டு, அதை கருத்தாய் வாசித்து, அதை கருத்தாய் நாம் கை கொண்டு வாழும் பொழுது பாருங்கள், அவர் தம்முடைய சொந்த கரங்களினாலே எழுதி கொடுத்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும், ஒவ்வொரு நன்மையும் தப்பாமல் உங்களுக்கு வந்து பலிப்பது நிச்சயம். அதைத்தான் இந்த பாடலின் வரிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அருமையான ஒரு பாடல். உற்சாகமாய் நம்முடைய கரங்களை தட்டி பாடுவோம். ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, என் தேவைகள் ஒன்றுமே தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவன்தானாமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன்தானாமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன்
வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார், என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். பயபக்தியாய் நம்முடைய கண்களை மூடுவோம். ஒரே குடும்பமாய், தேவனுடைய வீட்டாராய், அப்பா உமக்கு சொந்தமான ஜனமாய், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாய் ஒருமித்து உம்முடைய வீட்டிற்கு வந்து உம்மை துதிக்கவும், ஸ்தோத்தரிக்கவும், நமஸ்கரிக்கவும், ஐயா உம்மை ஆராதிக்கவும், உம்மை பணிந்து கொள்ளவும், உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி புகழ்ந்து பாடவும், பாடி நாம சங்கீர்த்தனம் பண்ணவும், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாராட்டின தேவ அன்பு, தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தயவு அது சொல்லி முடியாதது அப்பா. தேவன் அருளிய சொல்லி முடியாத அந்த ஈவுக்காக ஐயா உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். இப்பொழுதும் நீருமுடைய ஜீவ வசனத்தை கொண்டு, ஐயாவுடைய சத்திய வசனத்தை கொண்டு, ஐயாவுடைய ஊழிய காரியை கொண்டு, எங்கள் அன்பு சகோதரியை கொண்டு உமக்கு சொந்தமான ஜனத்தோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபையாய் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நலம் விசாரித்து அதன் பிறகு அமருவோம்.